ரைஸ் மெமோரியல் சர்ச், அவென்யூ ரோட், பெங்களூர் பேட்டை, பெங்களூர். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது பெங்களூரில் உள்ள ரைஸ் மெமோரியல் சர்ச். பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு நான் அடிக்கடி போவேன். பல ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக இந்த நாணய கண்காட்சி விஷயமாக ஒரே இடத்துல தங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அதாவது அவென்யூ ரோடில். அதில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். இந்த தடவை காலமாக கொஞ்சம் சீக்கிரமாக போக வாய்ப்பு கிடச்சிது. அதில் சர்வீஸ் ஆரம்பிக்காமல் இருந்ததுனால நான் சர்ச்சை கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். அந்த கல்வெட்டுகளெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இந்த ரைஸ் மெமோரியல்ன்ற பேர் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து அவங்களோட வரலாறு, கல்வெட்டுகள் அதை பற்றி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த சர்ச்சை நிறுவனர் ரெவரண்ட் பெஞ்சமின் ஹால்ட் ரைஸ். இவர் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. பிறந்து ஒரு 13-15 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு, அடிப்படை பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல வேலைகள் செய்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகளாக. ஒரு 20 வயசுக்குள்ளேயே இந்த ஆர்வத் மிகுதியினால், இந்த சர்ச் அதோட ஈடுபாடுன்றனால லண்டன் மிஷனரியில் சேர்றாரு. லண்டன் மிஷனரி எதை தலைமையிடமாக கொண்டிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய லண்டனாக இருந்தாலும் அவங்களுடைய கவனம் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி ரீஜியனில். இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியை பற்றி நான் ஒன்று சொல்லணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது 4மே ஒரே இடமா இருந்தது, ஒரே ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ உள்ள மெட்ராஸ். இந்த பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு அழைக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா அதில் பெங்களூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போது ரைஸ் ரெவரண்ட் ரைஸ் மெட்ராஸ் வராரு. மெட்ராஸ்லேருந்து ஒரு வார பயணமாக பெங்களூர் வராரு. பெங்களூரில் இந்த அவென்யூ ரோட்டில் தங்கிட்டு அப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்னடம் அப்படின்றது கேனரிஸ்ன்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இதில் பல்வேறு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா அப்போ உள்ள பகுதிகளுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கன்னடம் அப்படின்றது வராமல் கேனரி அப்படின்றது உச்சரித்தாங்கன்னு வருது. சில பேர் அந்த பகுதியில் உள்ள மக்கள், பழங்குடி மக்கள் கேனரர் அப்படின்றவங்க கேனரிஸ்ன்ற மொழியை உபயோகப்படுத்தினாங்க அப்படின்ற பல கருத்துக்கள் உண்டு. அந்த 1830 காலகட்டங்களில் அந்த பகுதியில் உள்ள தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கேனரிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோடெல்லாம் மிங்கிள் பண்ணுன்றதுக்காக இந்த 3 மொழியுமே பெஞ்சமின் ஹால்ட் ரைஸ் அவர்கள் படிக்கிறாரு. இவங்களுக்கு கிராஜுவேஷன் முடித்த பிறகு 1836 ஜேன் பீச் சிங்கர்ன்றவங்களை இவர் மனம் முடிக்கிறாரு. அவங்களும் சவுத் இந்தியா மிஷினரி, லண்டன் மிஷினரி சொசைட்டியுடைய சவுத் இந்தியா மிஷினரியில் பகுதியில் சேர்றாங்க. இவங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கவனம் செலுத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க உண்டு உறைவிட பள்ளியை ஏற்படுத்துகிறாங்க. இந்த உண்டு உறைவிட பள்ளின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள பகுதிகளில், அப்போ உள்ள காலகட்டங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் இவங்க கவனம் செலுத்தி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அதே சர்ச்சில். அதை 1864க்குள்ளே 400 பெண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளை அவங்க தத்தெடுத்து முழுமையாக வளர்க்கக்கூடிய பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்க எதிர்பாராத விதமாக மரணம் அடைகிறாங்க. அப்போ இவர் ரெவரண்ட் ரைஸ் என்ன பண்ணுறாரு, கேத்ரின் முல்லர் அப்படின்றவங்கள மனம் முடிக்கிறாரு. இவங்க யார் அப்படின்னா ஜெர்மன் மிஷினரி ஜே முல்லருடைய, இவங்க ஒரு ஜெர்மன் மிஷினரி ஜே முல்லர் இறங்குறாரு, அவங்களுடைய விதவை. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எப்படி தொடர்ந்து அந்த ஸ்கூலில் கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ இந்த ஜே முல்லர் பற்றியும் அவங்களுடைய பூர்வீகம் பற்றியும் ஒன்று பேசுகிறாங்க, கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னா
அதாவது கேத்ரின் முல்லர் யார் அப்படின்னா சிடிஇ ரெனியூஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் மிஷனரி சொசைட்டி இவங்க வந்து தமிழகத்துக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். அதாவது தமிழகத்துடைய இப்போ உள்ள கடைக்கோடி பகுதியான திருநெல்வேலி, இந்த திருநெல்வேலியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த பகுதிகளில் வந்து ஊழியம் செஞ்சவங்க. குறிப்பாக இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னா இப்போ உள்ள சுவிசேஷபுரம்னா எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே வந்து ரொம்ப கவனம் செலுத்தவர். ஸோ இவங்க வந்து பெங்களூரில் இருக்கும் இரண்டாவது மனம், அதாவது முதல் கணவர் இறந்துட்ட பிறகு அவர் ரெவரண்ட் ஜேஜே முல்லர் இறந்துட்ட பிறகு இவரை மனம் முடிக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அந்த ஊழியத்தை தொடர்றாங்க. கேத்ரினும் வந்து என்னென்னா 1887 எதிர்பாராத விதமாக காலமடைகிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ உள்ள இந்த சர்ச்சு வந்து 3 கட்டமாக வந்து அதை ரெனோவேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெனோவேட் பண்ண இப்போ உள்ள பகுதி, இந்த அவென்யூ ரோட் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸும் அந்த பகுதியில் பல கோயில்கள், தர்காக்கள் எல்லாம் இருக்குது. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பேலஸ் டு பேலஸ்ன்ற ஸ்கீமில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அதில் எப்படி இந்த சர்ச்சை வந்து பாதுகாத்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றதில் வந்து இவங்க ஆலோசனை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது நல்லபடியாக முடியும்னு சொல்லி நான் நம்புகிறோம். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டு கால அந்த பகுதியோட முன்னேற்றத்துக்கு உதவின மக்களை வந்து அந்த கோயிலை வந்து அந்த சர்ச்சை வந்து எந்த காரணத்து கொண்டும் சேதமடையாமல் ஒரு டெவலப் பண்ணும் அப்படின்றது வந்து பரவலாக எல்லாத்தோட கருத்து. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து இவர் இறக்குறார் 1862. இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.